இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்க பள்ளிகளில் நெகிழ்வான நிர்வாக முறை அவசியம். பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ கைருடின் வலியுறுத்து. ஆசிரியர்களின் மன அழுத்தத்தை குறைக்க பள்ளி நிர்வாகிகள் நெகிழ்வான நிர்வாக முறைகளை கடைபிடித்து ஆசிரியர்களுக்கு ஆதரவான பணிச்சூழலை உருவாக்க வேண்டும் என பேரா மாநில கல்வி, உயர்கல்வி, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ கைருடின் அபு அனிபா தெரிவித்துள்ளார். இன்று சனிக்கிழமை நடைபெற்ற பேரா மாநில தொடா அகாடமி இலக்கவியல் கல்வி மையம் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மூத்த உதவி ஆசிரியர்களின் அணுகுமுறையே பணியிடத்தில் ஆசிரியர்களின் மனநிலையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிரியர்களின் குடும்பத்தில் அவசர நிலை ஏற்படும் போது, குறிப்பாக குழந்தைகள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுவது அல்லது குடும்பத்தில் ஒருவர் உயிர் இழப்பது போன்ற சூழல்களில் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக வகுப்புகளுக்கு மாற்று ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து நிர்வாகிகள் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களை போட்டிகளுக்கு தயார்படுத்தும் ஆசிரியர்களை பாராட்டுவது அல்லது அவர்களுக்கு பள்ளி உணவகத்தில் இலவச உணவு வழங்குவது போன்ற சிறிய அங்கீகாரங்கள் கூட ஆசிரியர்களின் மன உறுதியை கணிசமாக அதிகரிக்கும் என்றும் கைருடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மன அழுத்தத்தில் இருக்கும் ஆசிரியர்களிடம் இருந்து தமக்கு நேரடியாக பல கோரிக்கைகள் வருவதாக குறிப்பிட்ட அவர், ஆசிரியர்களுக்கு நியாயமான பணிச்சூழலை உருவாக்கும் அதிகாரமும் பொறுப்பும் பள்ளி நிர்வாகிகளுக்கே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சபாவின் கிழக்கு கடற்கரை பாதுகாப்பு மண்டலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் பணயத் தொகைக்காக கடத்தப்படும் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த 13 ஆண்டுகளில் அப்பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்த அரசாங்கம் 72 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் முதலீடு செய்துள்ளதாகவும், இதன் மூலம் பொதுமக்கள் அமைதியாக வாழவும், வணிகத்துறை நம்பிக்கையுடன் செயல்படவும், சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பணய தொகைக்காக கடத்தப்பட்டதாக ஒரு சம்பவம் கூட பதிவாகவில்லை என்றும், இது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் சைஃபுடின் தெரிவித்துள்ளார். மேலும் உலக அமைதி குறியீட்டில் 165 நாடுகளில் மலேசியா 12வது இடத்திலும், ஆசியான் நாடுகளில் சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலும் உள்ளது. வரும் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் உலக அமைதி குறியீட்டில் முதல் 10 இடங்களுக்குள் மலேசியாவை கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு சபாவுக்கான வெளிநாட்டு பயண அறிவுறுத்தல்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சைஃபுடின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் தங்களது பயண அறிவுறுத்தல்களை மறு ஆய்வு செய்து புதுப்பித்துள்ளதை வரவேற்ற அவர், அமெரிக்காவும் இதனை மறுபரிசீலனை செய்ய முன்வந்துள்ளதை வரவேற்பதாக தெரிவித்தார். இந்த பயண அறிவுறுத்தல்கள் மாற்றப்படுவது மலேசியாவின் பாதுகாப்பு சாதனையை அங்கீகரிப்பதுடன் சுற்றுலா மற்றும் முதலீட்டை ஊக்குவித்து உள்ளூர் சமூகங்களின் வளர்ச்சிக்கும் நீண்டகால நட்புறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் உதவும் என்றும் சைஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர் சமூக ஊடகங்களை நம்பிக்கையின்றி அணுகி அவர்களின் இணைய செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் வலியுறுத்தியுள்ளார். இன்று சனிக்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான இணைய பாதுகாப்பு பெற்றோர் ஆசிரியர் சங்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட தளங்களில் கிடைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர்வதற்கு முன் அதிகாரப்பூர்வமாக அதனை சரிபார்க்க வேண்டும் என்றும், இணைய மோசடிக்காரர்கள் அச்சத்தை ஏற்படுத்தி பணம் அல்லது சாதனங்களின் அணுகலை பெற முயற்சிப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இணைய வழி பகடிவதை, பாலியல் அத்துமீறல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களுடன் குழந்தைகள் ஏற்படுத்தும் உணர்வுபூர்வமான தொடர்புகள் குறித்தும் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். மலேசியாவில் குறைந்த செலவிலான பரவலான இணைய வசதி கிடைப்பது இணைய பாதுகாப்பின் விலையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற நூருல் ஈசா அன்வாரின் கோரிக்கையை அக்கட்சியின் மத்திய தலைமை மன்றம் நிராகரித்துள்ளது. அதற்கு பதிலாக முனைவர் பட்ட படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக அவருக்கு தற்காலிக விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து PKR தகவல் பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபட்சில் இன்று சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூருல் ஈசா தொடர்ந்து கட்சி உறுப்பினராக இருப்பார் என்றும் இடைக்காலத்தில் அவரது பொறுப்புகளை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கவனிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேசிய மாநாட்டுக்கு பிறகு முனைவர் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக நூருல் ஈசா விடுப்பு எடுக்க உள்ளதாக கடந்த வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரது முடிவு அரசாங்கத்திற்கான ஆதரவு குறைந்து வருவதையோ அல்லது கட்சிக்குள் நிலையற்ற தன்மையையோ காட்டுவதாக வெளியாகும் தகவல்களையும் ஃபமி ஃபட்சில் மறுத்துள்ளார். மலேசியர்கள் தங்களுக்கான அரசாங்க நிறுவனங்களின் இணையவழி சேவைகளை எளிதாக பயன்படுத்தும் வகையில் MyGov மலேசியா செயலியில் செயற்கை நுண்ணறிவு முகவர் இணைக்கப்பட உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவைகள் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் இலக்கவியல் மயமாக்கலின் பலன்களை எளிதாக பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று சனிக்கிழமை டமன்சாரா டமாயில் நடைபெற்ற மலேசிய இலக்கவியல் பயணம் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய கோபிந்த் சிங் தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை நாம் கவனத்தில் கொண்டு பயன்படுத்தும் செயலிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இன்றைய காலத்திற்கேற்ப இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். MyGov மலேசியாவில் இணைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு முகவரானது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அரசாங்க சேவைகளை மேம்படுத்தும் சமீபத்திய நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரங்கானு மாநிலம் அலூர் தாமான் அருகே குவால திரங்கானு குவான்தான் சாலையில் BMW கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநர் பயிற்சி நிலையத்தின் வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் 65 வயது முதியவர் உயிர் இழந்தார். நேற்று வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணியளவில் விபத்து தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சொஃபியான் ரெட்ஸ்வான் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் உயிர் இழந்தவர் மஸ்ஜித் கலூலுட்டிலிருந்து புலாவ் கருங்காவில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கார் சாலையின் வலதுபுறம் சென்று ஓட்டுநர் பயிற்சி நிலையத்தின் வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவமானது 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41(1) பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சபா மாநிலம் துவாரான் பகுதியில் உள்ள ஒரு வளாகத்தில் உள்ளூர் சந்தையில் விநியோகிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்த 11,450 கிலோ எடையுள்ள பதப்படுத்தப்பட்ட கத்தும் தூள் பொதிகளை கடற்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் சந்தை மதிப்பு சுமார் 1.145 மில்லியன் ரிங்கிட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை காலை சுமார் 6 மணியளவில் சபா கடற்படை போலீசாரும் துவாரான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவினரும் இணைந்து நடத்திய இச்சோதனையில் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 23 முதல் 46 வயதிற்கு உட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 28 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4வரிடமும் நடத்தப்பட்ட முதற்கட்ட சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான அறிகுறிகள் இல்லை என தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு 1952ஆம் ஆண்டு நச்சுப் பொருட்கள் சட்டத்தின் 33வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.